அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஜோதிடத்தில் சில வேர்டுகளுக்கு அர்த்தம் தெரியாமல் தான் என்ன இருக்கும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிடணும். நட்சத்திரத்தில் சமூக வேதை அப்படின்ற இந்த சமூக வேதை அப்படிங்கிறது 11வது நட்சத்திரம். நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு எப்பயுமே 11வது நட்சத்திரம் சமூகத்தில் நமக்கு ஒரு பகையை கொடுக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கும். அந்த நட்சத்திரத்தில் நாம் கவனமாக இருக்கணும். அப்போ சமூக வேதை என்பது சமுதாய பகை. இது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரம்? 11வது நட்சத்திரம். கவனமாக இருக்கணும். இது இந்த நட்சத்திரம் ஒரு கெட்ட பேரை கொடுக்கும். கண்டிப்பாக கெட்ட பேரை கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு பின்னாளில் ஒரு லாபமும் உண்டு. ஆமாம். அதற்கடுத்து தட்சண வேதை. தட்சண வேதை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய தட்சண வேதை என்பது 18வது நட்சத்திரம். அப்போ தட்சண வேதை என்பது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 18வது நட்சத்திரம். அந்த தட்சண வேதை என்பது வரவு செலவில் அந்த நட்சத்திரத்தில் வரவு செலவு செஞ்சாலோ அந்த நட்சத்திரக்கார நபருடன் நாம் ஒரு விதத்தில் வரவு செலவு வைத்திருந்தாலோ அது நமக்கு மன கஷ்டத்தை மனஸ்தாபத்தை கொடுப்பதனால் அது தட்சிண வேதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? சமூக வதை அப்படிங்கிறதும் சமூக வேதை என்பதும் சமூக வதையும் ஒன்று தான். சமூக வேதை என்பது 11வது நட்சத்திரம். சமூக வதை அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னா அந்த 11வது நட்சத்திரம் தான். அதற்கு குடும்ப பகை அப்படின்னு பேர். குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரம் பிறந்துருச்சுன்னா நம்மளோட நட்சத்திரத்திற்கு 11வது நட்சத்திரமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டாலோ மனைவி விட்டாலோ குடும்பத்தில் எப்பயுமே ஒரு சண்டை சச்சரவு மனக்கசவு பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அவன் அந்த நட்சத்திரத்தில் சமூக வேதை ப்ளஸ் சமூக பகை என்று சொல்லக்கூடிய 11வது நட்சத்திரத்தில் கணவனோ மனைவியோ நண்பர்களோ தேவை இல்லை அப்படிங்கிறத ஒதுக்கிறணும். இல்லைன்னா குடும்பத்தில் பகையும் சமூகத்தில் பெரிய பகையும் கண்டிப்பாக உண்டு கொண்டிரும். ஜென்மம் என்பதனுடைய ஒரு முக்கியமான அர்த்தம் என்னென்னா, ஜென்மம் என்று சொன்னால் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரம் எப்பயுமே மனக்கிலேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு படபடப்பு, ஒரு மனதில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஜென்ம நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருப்பது மனக்கிலேசம் கண்டிப்பாக ஏற்படும், மன வருத்தம் ஏற்படும். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று நாம் கவனமாக இருக்கணும். அந்த நாளில் ஒரு பெரிய நல்ல காரியங்களுக்கு, ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று போகக்கூடாது. அப்படி போனால் அது மனக்கிலேசத்தையும் மன வருத்தத்தையும் கண்டிப்பாக தரும். மிருத்யு அப்படின்னா மரண அபாயம். மிருத்யு. அப்போ மிருத்தி என்பது மரண மரணத்தின் அபாயத்தை கொடுக்கும். மிருத்யு அப்படிங்கிறது மரண அபாயத்தை கொடுக்கக்கூடியது. இது சொல் வழக்கில் இருக்குது. மிருத்யு அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. மிருத்யு நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால் மரண அபாயம் அப்படிங்கிறத அது குறிக்கும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா பிரத்யாகாரம் என்பது என்ன? பிரத்யாகாரம் என்பது காரிய நாசம். பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெயருக்கு காரிய நாசம் என்று பெயர். அப்போ மிருத்யு அப்படின்னு சொல்வது
மரண பயத்தை கொடுக்கக்கூடியது. மிருத்தி என்று சொல்லக்கூடியது மரண பயத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நாம் அந்த மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த நாளில் என்ன சொன்னான்னா நாம் மிக 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 கவனமாக இருக்கணும். கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். அதற்கடுத்து சேமம் அப்படின்னா நன்மை. சேமம் என்று சொன்னால் நன்மை ப்ளஸ் சாதம். இதில் எல்லோரும் இன்னொன்று என்ன நினச்சிருப்பீங்கன்னா, இந்த சேம நட்சத்திரம் வாமவேதை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேம நட்சத்திரத்தை வாமவேதை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வாமவேதை என்பது என்ன சொன்னோன்னா, நம்மகிட்ட பழகிற அந்த 4வது நட்சத்திரத்து நபர் நம்மளை ஏதாவது ஒரு துன்பப்படுத்தி இன்பம் அனுபவிப்பார். நம்மளை கிண்டல் பண்ணி என்ன சொன்னோன்னா முகம் செவுக்க வச்சு அவரை அதை பார்த்து ரசிக்கக்கூடியவராக இருப்பார். அதிலும் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன சேமம் என்று சொல்லக்கூடிய வாமவேதை நட்சத்திரம் 4வது நட்சத்திரம். அதில் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஒரு துன்பப்படுத்தி நம்மளுடைய சங்கடங்களை பார்த்து அவர் அதை ரசித்து இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டில் நடத்துவாங்க. இதில் நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். அதற்கடுத்து பரமமித்திரம். பரமமித்திரம்னா அதிக நட்பு. அந்த பரமமித்திரம் என்ன சொல்வது 9வது நட்சத்திரம். பரமமித்திரம் என்பது 9வது நட்சத்திரம். அந்த 9வது நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, அதிக சளி பிடிச்சா எப்படி இருக்கும். அதில் 2ம் உண்டு. பரம மைத்திரம் என்பது அதிகமான நன்மை, அதிகமான பிரச்சனை இருக்குது தான். 2ம் கலந்தது தான். இனிப்பு விஷமும் அதில் இருக்குது. அதனால் அதிலையும் கவனமாக இருக்கணும். சங்காத்தியம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் உண்டு. சங்காத்தியம். அந்த சங்காத்தியம் என்பது எத்தனாவது நட்சத்திரம்? 16வது நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 16வது நட்சத்திரம் சங்காத்திய நட்சத்திரம். இந்த சங்காத்திய நட்சத்திரம் என்பது வம்பு வழக்குகளை கொடுத்து நிம்மதி இல்லாமல் ஆக்கும். அன்றைக்கும் நாம் மிக 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 கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். அதற்கடுத்து தேசம். தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தேசம் என்று சொன்னால் என்னது? பரதேசம். இந்த பரதேசம் என்பது ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு 24வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய நபர் நமக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டார். பரதேசம் போக வச்சிருவார். அந்த பரதேசம் என்பது ஓடுறது தான். எங்கே பரதேசம் போயிட்டான்னா காணாமல் போயிட்டான் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது 24வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரக்காரரிடமும் அந்த நட்சத்திரம் ஓடுகின்ற நாளிலும் நாம் மிக மிக கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து ஆதனம். ஆதனம் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரம்தான் ஆதனம். அந்த 19வது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய உயிரை காப்பாற்றும். ஆதனம் என்று சொன்னால் 19வது நட்சத்திரம் உங்களுடைய ஆயுளை காப்பாற்றும், உங்களுடைய உயிரை காப்பாற்றும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கடுத்து அபிஷேகம். அபிஷேகம் அப்படின்னா நம்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம். ஒவ்வொரு கிரகம் நின்ற நட்சத்திரங்களுக்கு 27வது நட்சத்திரத்தை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகம் செயல்படும். 27வது ஒரு கிரகம் ஒரு இடத்துல நிற்கிது. ஒரு அசுபதியில் ஒரு கிரகம் நிற்கிறது என்று சொன்னால் 27வது நட்சத்திரமாகிய ரேவதியை நீங்கள் இயக்கினீர்கள் என்று சொன்னால் அந்த நட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ 27வது நட்சத்திரம் என்பது வணங்கத்தக்க நிலை. 27வது நட்சத்திரம் என்பது லாபம். 27வது நட்சத்திரம் என்பது லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது ஆதன நட்சத்திரம். ஆதனம் என்று சொன்னால் உயிர். அதற்கடுத்து அபிஷேகம். அபிஷேகம் என்பது 27வது நட்சத்திரம். ஒரு மனிதன் பிறந்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தை அவன் கடைப்பு வழிபட்டான் என்று சொன்னால் சமூகத்தில் என்ன சொன்னான்னா, நீங்கள்
வணங்கத்தக்க நிலைக்கு போவீர்கள். அதனால தான் என்ன சொல்ல 27வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது பழமையான சிவன் கோவிலில் வந்து நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள். பழமையான சிவன் கோயிலாக இருக்கணும். அவள் பாலாபிஷேகம் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த அபிஷேகம், அதுவும் மஞ்சள் பால் அபிஷேகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அடுத்து அந்த 27வது நட்சத்திரம் வருவதற்கு முன்னாடி உங்களுடைய மதிப்பு தன்மைகள் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக அமைஞ்சிரும். அதை ரெகுலராக நீங்கள் பண்ணணும். சமூகத்தில் அந்தஸ்தான நிலைமை வராதற்கு. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா, ஜாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஜாதின்னா ஜாதி பற்றுடைய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது 26வது நட்சத்திரம். 26வது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒரு பற்றுதல் அப்படின்னா, ஒரு என்ன பற்றுதல்லடா இவங்க இவ்வளவு ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அது ஒரு ஜாதி பற்றை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அது 26வது நட்சத்திரம் வந்து ஜாதி பற்றை கொடுக்கக்கூடிய, ஜாதி அப்படிங்கிற இதை அமைப்பை கொடுக்கக்கூடியது. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய மானதம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு 25வது நட்சத்திரம் மானதம். இந்த மானதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து கஷ்டத்தை கொடுக்கும். மானத நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து கஷ்டத்தை கொடுக்கும். மானதம் என்பது 25வது நட்சத்திரம். அப்போ 25வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனித வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். 10வது நட்சத்திரம் கர்மம். அப்போ 10வது நட்சத்திரம் கர்மம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதிலும் வந்து 10வது நட்சத்திரம் ஓடும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு தேங்காய் விடலை போட்டு விட வேண்டும். அந்த மாதத்தோடைய தன்மையை வந்து தமிழ் மாதத்தோடைய தன்மையை வந்து இலகுவாக நாம் கடந்துடலாம். எப்போ வந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரத்தில் ஒரு தேங்காயை செதற்காயை எரிந்து வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாதம் உள்ளாவே உங்களுக்கு வருகின்ற இடர்பாடுகளை அது கொடுக்காது, பிரச்சனையை கொடுக்காது, கஷ்டத்தை கொடுக்காது, கண்டிப்பாக பாதிப்புத்தன்மைகளை கொடுக்காது. இதை நீங்கள் பரிசித்து பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கிறது. அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா சங்காத்தியம் அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா வந்து வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடியது. இந்த சங்காத்தியம் என்பது 16வது நட்சத்திரம். 16வது நட்சத்திரம் தான் சங்காத்தியம். இந்த சங்காத்திய நட்சத்திரம் என்பது என்ன சொன்னான்னா எப்போயுமே ஒரு வம்பு வழக்குகளை கொடுத்துரும். 16வது நட்சத்திரம் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடியது. 18வது நட்சத்திரம் வந்து தட்சிண வேதை என்று சொல்லக்கூடிய ஒரு வரவு செலவு கணக்கில் இருக்கின்ற பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. ஆதனம் என்று சொன்னால் 19வது நட்சத்திரம், அது லாபத்தை கொடுக்கக்கூடியது. தேசம் என்று சொன்னால் பரதேசம் போகக்கூடிய வச்ச நட்சத்திரம் வந்து 24வது நட்சத்திரம். மானதம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கஷ்டத்தை, மானதம்னு மனஸ்தாபம் தான். அந்த மானதம் என்பது என்ன சொன்னால் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 26வது நட்சத்திரம் என்பது ஜாதி பற்றை கொடுக்கக்கூடியது. அது எந்த நட்சத்திரம்னு உங்களுக்கு பார்த்துடுங்க. அப்போ இந்த 26வது நட்சத்திரம் வந்து ஜாதி பற்றை வந்து கொடுக்கக்கூடியது. அதற்கடுத்து அபிஷேக நட்சத்திரம் வந்து 27வது நட்சத்திரம். அதை நன்றாக பிடித்து கொள்ளலாம். கலைஞான பாதம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம். கலைஞான பாதம் என்பது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு 64வது நட்சத்திரம். அந்த பிறப்பு நட்சத்திரத்திற்கு 64வது நட்சத்திரம் வந்து கலைஞான பாத நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அதில் வந்து அந்த பாத நட்சத்திரத்தில் 64வது நட்சத்திரம் மட்டும் வந்து 64வது பாதம் வந்து கொஞ்சம் நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதே நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து 16வது நட்சத்திரமாகவும் வரும்.
அதே நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் 16வது நட்சத்திரமாகவும் வரும். அந்த 16வது நட்சத்திரத்தில் வந்து நமக்கு வந்து நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு 64வது நட்சத்திரம் கலைஞான பாதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். அது நன்மையை செய்யும். அதற்கடுத்து வைநாசிக நட்சத்திரம் என்பது 88வது பாதம். அது ஃபுல்லாகவே வைநாசிகம் கிடையாது. 88வது பாதம். 88வது பாதம்தான் என்ன செய்யும்? கண்டிப்பாக நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அந்த டைம் மட்டும்தான். அந்த டைம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது 88வது பாதம் என்பது நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திலேருந்து 88வது பாதத்தை எடுக்கணும். அதில் இருக்கிற ஒரு 6 மணி நேரம் தான். அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்வீங்க? வைநாசிகம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படி கிடையாது. அதே சமயத்தில் வந்து சமூக வேதை என்பது சமூக வதை என்று சொல்வதும் உங்களுக்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஜோதிடம் வந்து ஒரு கருப்பொருளாக நாம் எடுத்து பலவிதமான கஷ்டங்களிலிருந்து நாம் வந்து தப்பித்து கொள்ளலாம் என்று தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இதை வந்து நல்லா குறித்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜோதிடம் சொல்லுகின்றவர்களுக்கும் இப்போ ஒருத்தர் 22வது நட்சத்திரம் வந்து நைவாதிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, 22வது நட்சத்திரம் நைவாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிங்கும்போது 22வது நட்சத்திரத்தில் வந்து எத்தனாவது பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது நைவாசிகம் அப்படின்னா 88வது பாதம் தான். 87வது பாதத்தில் இருந்து வந்து திசை நடத்தினாலோ 89வது பாதத்தில் இருந்து திசை நடத்தினாலோ நீங்கள் என்ன செஞ்சிட போகிறீங்க? ஒன்றும் செய்யாது. அப்போ இதெல்லாம் நம்ம மைண்டூட்டாக கவனிக்கணும். ஒருத்தருக்கு ஒரு நைவாசி நட்சத்திரத்திலேருந்து திசை ஓடிட்டுருக்கோம். அவர் நல்லா இருப்பார். ஏன்டா இவர் இப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? சார் நல்லா தானே இருக்கா அப்படிம்பார். ஆனால் 88வது பாதம் தான் நைவாத நட்சத்திரம். 88வது பாதத்தில் இருக்கிறதா கிரகங்கள் இருந்தால் தான் பிரச்சனையை கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் பிரச்சனையை கொடுக்காது. பரிச்சித்து பாருங்கள், குறித்து வைத்து கொண்டு செயல்படுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.